தவறான சிகிச்சையால மாணவி பலியாகியிருந்த நிலையில உறவினர்கள் அங்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. திருச்சியில இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறத பார்க்கிறோம். ஆனா அதே நேரம் அமைச்சர் அங்க பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட், நம்ம இந்த போராட்டத்தில் ஒரு பக்கம் நர்சிங் மாணவிகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்க காட்சிகளையும் பார்க்கிறோம். தவறான சிகிச்சையால் மாணவி உயிரிழந்ததா சொல்லப்பட்டிருக்கு. என்ன நடந்தது அப்படிங்கிற தகவல்களையும் நாம் கேட்டு பெற இருக்கிறோம். நேயர்களே, விவரங்களோடு செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், என்ன நடந்தது? இந்த பேச்சுவார்த்தையில் ஏதேனும் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கா? நர்சிங் மாணவிகள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா தொண்டைமாநல்லூர் அருகே உள்ள இந்த மணக்குடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சேட்டு கலைச்செல்வி. இவர்களது மகள் சீதாலட்சுமி வயது 20 ஆகிறது. இருவரும் விவசாய கூலி தொழில் செய்து வருகின்றாங்க. இவர்களது மகள் சீதாலட்சுமி திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில 3ஆம் ஆண்டு செவிலியர் படிப்பு படித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில அவருக்கு மூக்குல சதை ஒன்று வளர்ந்திருக்கு. இதற்கு காரணமாக திருச்சி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் உடனடியாக அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என கூறியிருக்காங்க. இதனை அடுத்து அவருக்கு நேற்று அறுவை சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்போது அதிக அளவில் மயக்க மருந்து கொடுத்ததால் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உறவினருக்கும் செவிலியர் மாணவிகளுக்கும் மருத்துவரின் தவறான சிகிச்சையால் சீதாலட்சுமி உயிரிழந்ததாக அவர்கள் குற்றம் சாட்டி திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை முன்பு தற்போது திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் திருச்சி தெற்கு துணை ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க. இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டமானது அவர்கள் கைவிட போவதில்லை என்று கூறுகிறார்கள். இதனால் அரசு மருத்துவமனை முன்பு பார்த்தீங்கன்னா பரபரப்பான சூழலாகவே காணப்படுகிறது. தற்போது இந்த செவிலியர் உயிரிழந்த தொடர்பாக போராட்டத்தில் நடைபெற்ற நிலையில சம்பவ இடத்திற்கு பாத்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். மாணவிகளிடம் இருக்கக்கூடிய அனைத்து போராட்டக்காரர்களிடம் அவர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் உரிய நீதி கிடைத்த பின்பே இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். திருச்சியில தவறான சிகிச்சையால நர்சிங் மாணவி உயிரிழந்ததா சொல்லப்படுறாங்க. மேலும் இதனுடைய விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம். ஒரு பக்கம் அங்க மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். உண்மையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நேர்மையாக நாங்கள் கொண்டு வந்து சொல்கிறோம். நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். நேர்மையாக அங்கே என்ன நடந்திருக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். நாங்கள் அது வரைக்கும் உங்க கூட இருப்போம். நீங்கள் இந்த கவர்மெண்ட் வச்சு இது பண்ண தேவையில்லை. உங்கள் அதிகாரிகளை வச்சு பயப்பட தேவையில்லை. இதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. என்ன அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு என்ன ரிப்போர்ட் வந்துட்டு நாங்கள் நேர்மையாக சொல்கிறோம். ஒருவேளை அப்படி அதில் ஏதாவது தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் ஒருத்தர் மேலே கூட பாரபட்சம் பார்க்காம கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும். நான் அதுக்கு உத்தரவாதம் தரேன். ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன். நம்பாம நான் என்ன பண்ணிருக்கேன், நீங்க உங்களுடைய என்ன விஷயங்கள் சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒரு ஸ்பெஷல் கம்மியாக யாரு
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.